முதல்ல இந்திராயணி ஆறு. மகாராஷ்டிரால பிம்ப்ரி சின்ச்வாட் பகுதியில நீர் மாசை கட்டுப்படுத்த 2 எஸ்டிபிகள், அதாவது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இது ஏன் ஒரு முக்கியமான செய்தியா மாறுது? ம், இது பார்க்கறதுக்கு ஒரு லோக்கல் நியூஸ் மாதிரி தெரியலாம். ஆனா இந்திராயணி ஆறு சாதாரண ஆறு இல்ல. இது மகாராஷ்டிரால மேற்கு தொடர்ச்சி மலையில லோனாவாலா பக்கத்துல உருவாகுது. ஓ, சரி சரி. ஆமா, இது கிருஷ்ணா நதியோட துணை நதியான பீமா நதிக்கு ஒரு துணை நதி. இது முழுக்க முழுக்க மழை தண்ணிய நம்பி இருக்கு. பூனே மாவட்டம் வழியா போகுது. அப்போ விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். குறிப்பா பிம்ப்ரி சின்ச்வாட் மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கும் இதுதான் ஆதாரம். அது மட்டும் இல்லாம இதுக்கு மத முக்கியத்துவமும் அதிகம். ஓஹோ, அப்படியா? ஆமா, ஆளந்தி தேகுன்னு 2 பெரிய புனித ஸ்தலங்கள் இது கரையில தான் இருக்கு. ஞானேஸ்வர் சமாதி, துக்காரம் பிறந்த ஊரு, லட்சக்கணக்கான மக்கள் வர்ற இடம். அதனால இந்த ஆறு மாசுபடுறதுங்கிறது பல விஷயங்களை பாதிக்குது. புரியுது. அப்போ அந்த எஸ்டிபிங்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. கண்டிப்பா. இது ஆத்துல கலக்கிறதுக்கு முன்னாடி கழிவு நீரை சுத்தம் செஞ்சு அனுப்பும். ஒரு பெரிய ஃபில்டர் மாதிரி.